சரி, எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு கையை கும்பிட்டு கொண்டு சொல்லுங்க. தொப்பை அப்பனை தொலைவினை அருமே. திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த குறள் நெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவாண்டு இப்படி செய்தாதான் உங்களுக்கு அப்படியே கடவுளின் அருள் கைக்குள்ளவர். ஓகே, இறைவா அதை நீ தர வேண்டும். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓகே, எல்லாரும் நிமிர்ந்து இருக்க வேணும். எல்லாரும் நிமிர்ந்துருக்கோம். டீச்சர் எப்படி இருக்கிறான்னு விளங்குதோ? டீச்சர் இப்படி என்ன இருக்கிறாவோ? நிமிர்ந்து இருக்கிறான். நிமிர்ந்து பாருங்க, இப்படி விரிச்சு தலை எதினத்தை தோலை விரிச்சு இருக்கும். அப்பதான் உங்களோட ஹார்ட் விரிஞ்சிருக்கும். சரியோ? ஒரு தரம் சொல்லிங்க இருக்க கூடாது. சரி, இப்ப திருக்குறள் படிக்க போறோம். கேளுங்க. திருக்குறளை இயற்றியவர் யார்? ஆதிஸ் எனக்கு திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யார்? ஒரு அதிகாரத்திலே எத்தனை குறள்கள் இருக்கின்றது ஆதங்கி? 10. கேட்க கூடாது கேள்வியா? பதில் நீங்க சொல்லுவோம். 10 குறள்கள் உள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க. 10 குறள் உள்ளன. 10 குறள்கள் உள்ளன. 10 குறள் உள்ளன. குறளா குறள்களா? குறள்கள் பன்மை என்ன? கெட்டிக்காரர். திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் மொத்தமா இருக்கு அனுஷ்? 133 அதிகாரங்கள். அது படிச்சிட்டீங்களோ போட்டிக்கு? கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அடுத்தது கிரீதரன். அடுத்த முறை போட்டிக்கு வாரதோ? எத்தனை வர போறீங்களோ? அப்ப இப்பவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி தாரேன். ஒவ்வொரு கிழமையும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி எல்லாம் பாடமாக்கி இப்பவே நீங்க ஆயத்தப்படுத்தலாம். கடைசி நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். விருப்பம்டா உங்களோட பேரை சொன்னா உங்களுக்கு கேள்வியில தருவேன். கிழமைக்கு 2 கேள்வி 3 கேள்வியா தந்தா உங்களுக்கு என்ன செய்யலாம்? சரி,
அப்ப திவிசா வர விருப்பமோ போட்டிக்கு? ஓம் இல்ல சொல்லணும் அம்மா. ஓம் தெரியான்னு சொல்லிடலாமா? நீங்க தான் விரும்புறது. அம்மா அப்பா இது. உங்களுக்கு போட்டியில பங்கு பெற்ற விருப்பமோ? உங்களுக்கு சில விஷயம் இந்த விஷயம் நீங்க தான் டிசைட் பண்றது இல்லையோ? உங்களுக்கு போட்டியில பங்கு பெற்ற விருப்பமோ? அப்ப என்ன செய்யணும்? அப்ப கேள்வியில் தந்தால் அத அத அப்பா அம்மா நீங்கள் பாடமாக்கினா அவைகளுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க பாடமாக்காமல் விட்டாதான் அவைகள் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்கள் சுதந்திரம். இப்ப டீச்சர் மகளே என்ன சொல்வா? அவ கேட்ப நீங்க இது செய்ய போறீங்களோ அவட்ட கேட்டுட்டு தான் நம்ம செய்யறது. ஏன் சொல்லுங்க யார் செய்ய போறார்கள்? நீங்களோ அப்பா அம்மாவோ? நீங்க விரும்பினாதான் அந்த போட்டி செய்யலாம். போட்டியில பங்கு பெறலாம். முழங்கிச்சோ? சரி விரும்பினவ தான் சொல்லணும். அவையில தான் டீச்சர் அவைக்கு தான் ரெண்டு கேள்வி அப்படி தருவேன். சரி அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்? அப்ப ஒரு திருக்குறள்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன கஷ்னி? இப்ப அவர் சொன்னவர் அனுஷ் தருஷ்மன் உங்களுக்கு தரப்படாதா உண்மைகள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தந்தது தப்பு. ஒரு திருக்குறள்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? நல்லா நீங்க படிச்சு பாடமாக்குறதா இருந்தா தான் நான் உங்களுக்கு போட்டிக்கு எடுப்பேன். இல்லைன்னா சும்மா கண்டபடியையும் எடுக்க மாட்டேன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் போட்டிக்கு வரையலாம். சரியோ? சும்மா மேல கொடுக்க முடியுமா? இல்ல. அத்தாங்க சொல்லுங்கம்மா. 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரம் உள்ளக. அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரங்கள் உள்ளக. ஓகே எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன? 133 அதிகாரங்கள் உள்ளன. அப்ப ஒரு அதிகாரத்தில் எத்தனை குறள்கள்? 10 குறள்கள். ஓகே இப்ப நீங்கள் கணிதம் மேத்ஸ் படிக்கிறீங்களோ? அப்ப சொல்லுங்க திருக்குறள்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? ஒரு அதிகாரத்துல 10. அப்ப மொத்தமா கைய வச்சுக்கோங்க காட்டுங்க. மொத்தமா எத்தனை அதிகாரம் இருக்கு? என்னென்னு கால்குலேட் பண்ணலாம்? நத்தனா சொல்லுங்க பாப்போம். 630. 1000 இலக்கண சொல்லுங்க என்ன எப்படி எழுதலாம்? 1 தர. 1 ஓகே. 10. நோ இல்லையம்மா. ஒரு அதிகாரத்துல 10 இருக்கு. 133 அதிகாரத்துல எத்தனை இருக்கு? அனுஷ் கையை காட்டுங்க. 133 தர 10. அத எவ்வளவுன்னு சொல்லணும். என்ன செய்யணும்? 630. அதை என்ன செய்யணும்? ஒரு சைவரா என்ன செய்யணும் நீங்கள்? கூட்ட வேண்டும். ஓகே இது பார்ப்போம். உங்களுக்கு பெரிய 2 பேருக்கும் ஈஸி. யாருக்கு? லருஷனுக்கும் பிரகதிக்கும். இப்ப கேட்போம் தெரியனா ஒரு திருக்குறள்ல எத்தனை திருக்குறள்கள் உள்ளன? குறள்கள் 1330 குறள்கள் உள்ளன. குறள்கள் உள்ளன. சரியோ? இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். சரியோ? ஒரு அதிகாரத்தில் எத்தனை குறள் இருக்குது? 10 குறள். அப்ப மொத்தமா திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் இருக்கு? 1330 அதிகாரங்கள் 133 மொத்தமா இருக்கிற குறள் எத்தனை? 1330 திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கேட்டு கொண்டு போகும். சரியோ? ஆரம்பத்தில இருந்து இப்ப இன்றைக்கு நாங்கள் படிக்க போற அதிகாரத்துக்கு என்ன பெயர்? அறிவுடைமை அதிகாரம். அதுல எத்தனையாவது குறள் படிக்க போறோம்? 5வது குறள் இருக்கு. இன்னும் எத்தனை குறள் இருக்குது இந்த அதிகாரம் முடிக்க?
பத்து குரல். அஞ்சு குரல் அஞ்சு அஞ்சு குரல். குரல் அஞ்சு 5 குறள்கள் வரும். சரி. அப்ப இனி வடிவா கேளுங்க. வடிவா கேளுங்க. அதுக்கு முதல் உங்களுக்கு டீச்சர் ஒரு விஷயம் சொல்ல போறா. இந்த ஒழுங்கின்படி நீங்க படிச்சீங்களா உங்களுக்கு அறிவு வரும். எந்த அறிவுடமே இப்ப படிக்கிறோம்? பதில சொல்லுங்கம்மா. என்ன படிக்கிறீங்க இப்ப? அறிவுடைமை. வடிவா கைய வச்சு கொண்டு கேளுங்க. உங்களோட நீங்க படிக்கிற விஷயம் டீச்சர் உங்களுக்கு சொல்லி தரீங்க. அந்த அறிவு உங்களோட மைண்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களோட தலைக்குள்ள வாரதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. 4 படிகள். நட்டனா முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்களோட லைஃபுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் எப்படி நீங்க படிக்கிறன்றதை பற்றி சொல்றேன். இந்த 4 ஸ்டெப்ஸ் அதாவது எத்தனை 4 படிகளை அல்லது 4 எத்தா விளங்கிச்சா? இத ஃபாலோ பண்ணினால் இதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு அறிவு படிக்கிற டீச்சர் சொல்லித்தர விஷயங்கள் இங்க எங்க சேரும் தலைக்குள்ள இதாலதான் அறிவு வரும். அறிவுடைமையாகுவீங்கள். உங்களுக்கு எல்லா அறிவும் உங்களுக்கு உடைமையாகும். விளங்கிச்சோ? முதலாவது டீச்சர் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி தரீங்க. ஆசிரியர் உங்களுக்கு கவனமாயிருந்து கேட்க வேணும். அது முதலாவது ஸ்டெப். நீங்க திருப்பி சொல்றது இல்ல, இத மனசுல பதிய வைக்க வேணும். திருப்பி சொன்னால் அது மூளைகள் ஏறாது. முதலாவது ஸ்டெப் என்ன செய்ய வேணும்? கவனமாக இருந்து கேட்க வேணும். முதலாவது ஸ்டெப் என்ன செய்ய வேணும்? கேட்க வேணும். அவதானமாக கேட்க வேண்டும். இரண்டாவது ஸ்டெப்ஸ் அதாவது இரண்டாவது படி என்ன செய்ய வேணும் என்றால் கேட்ட விஷயத்தை பற்றி சிந்திக்க வேணும். கேட்ட விஷயத்தை பற்றி சிந்திக்க வேணும். டீச்சர் இப்ப சொன்னது என்ன டீச்சர் சொல்லி இருக்கிறா? அறிவுடைமை சொல்றா. அறிவுடைமை என்றால் எப்படி நாங்கள் அறிவை பெற்றுக் கொள்றதை பற்றி சொல்றா. அதுல முதலாவது என்ன ஸ்டெப் சொன்னவா என்று நீங்க சிந்திக்க வேணும். டீச்சர் சொன்ன விஷயத்த கேட்டு போட்டு அதை பற்றி சிந்திக்க வேணும். சிந்திச்சு போட்டு அதில் ஏதாவது மூன்றாவது ஸ்டெப் துரோசியமெத்தா மூன்றாவது படி என்னன்னு சொல்லி சொன்னால் முதலாவது என்ன செய்யணும்? டீச்சர் சொல்றத அவதானமாக இருக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? இரண்டாவது என்ன செய்யணும்? சொன்ன விஷயத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து மூன்றாவது துரோசியமெத்தா என்ன? அந்த சொன்னதே எனக்கு நல்லா விளங்கி இருக்கோ இல்லையோ, நான் சரியா கேட்டணும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா உடனடியா ஆசிரியரிடம் கேட்க வேணும். உடனடியா என்ன செய்யணும்? அப்ப உங்களுக்கு டவுட் இருக்குமோ? இப்ப எல்லாம் கிளியர், உங்களுக்கு அப்ப சரியாக விளங்கி கொண்டா பிறகு கற்க கசடர கற்றவை கற்றபின் என்ன செய்யணும்? நீங்க இப்ப விளங்கி கற்றுக்கொண்டுட்டீங்களா? அதை பேர் என்ன செய்யணும்? அதை மூளைகளை போட்டு கலக்க வேணும். கலக்கிட்டால் உங்களை விட்டு அதை பிரியுமோ? அந்த அறிவு உங்களை போகும். சின்ன படிச்ச விஷயங்களும் இப்போ வரையும் டீச்சருக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த டீச்சருக்கு எந்த ஒரு டீச்சருக்குண்டான யாருக்குண்டான படிச்சவைக்கு முளைக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த 4 விதப்படி படிச்சிருக்கணும். முளைச்சோ 4 ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி இந்த 4 ஸ்டெப்ஸையும் பின்பற்றலையோ அவைகளுக்கு படிச்சது ஒன்றும் மூளைக்குள்ள ஏறாது. அது என்ன சொல்லுவா? மற்றார்கள் வகுப்புல இருந்தும் பிரயோசனம் இல்ல. அப்ப வகுப்புல இருக்கக்குள்ள நீங்க இந்த 4 படிகளையும் படிகள் என்றால் என்ன சொல்ற பிரெஞ்சுல? எத்தா. அதனால சொல்லுங்க. முதலாவது எத்தாப் என்ன? ஆசிரியர் என்று சொன்னா மூளைக்குள்ள போட்டு வேணும். ஆசிரியர் சொன்ன விஷயத்த மூளைய இரண்டாவது எத்தாப் என்ன? அதை சிந்திக்க வேணும்.
2வது. சிந்திச்சா பிறகு உங்களுக்கு சில வேளை என்ன மாதிரி இருக்கும்? டவுட்டா இருக்கும். ஆசிரியரை அப்ப அப்ப நீங்க உடனடியா என்ன செய்ய வேணும்? ஆசிரியரை போய் கேட்கணும். கேட்க வேணும். கேட்க வேணும். கேட்கறது எப்படி கேட்கணும்? அதுக்கு வெளியால வரையலாம் கேட்கறதுக்கு. கையை உயர்த்தி பொலைட்டா கையை உயர்த்த ஆசிரியர் உங்களை கேட்பார் இல்லையோ? கேட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டால் பிறகு என்ன நடக்கும்? நீங்க படிச்ச அறிவு மூளையில வச்சிருக்க வேண்டும். மூளைக்குள்ள போயிடும். அதாவது மதியானம். ரத்தத்தோட சேர்ந்து மூளையோட கலந்துடுது. மூளையோட அப்ப நீங்க இன்டெலிஜென்ட் ஆயிருப்பீர்கள். காலம் பூரா நீங்க படிச்ச விஷயம் உங்களை விட்டு பிரிக்க முடியுமோ? அறிவு ஒன்றை மட்டும்தான் உங்களை விட்டு பிரிக்கலாம். எதை மட்டும் உங்களை விட்டு பிரிக்கல. இப்ப பாருங்க, நீங்கள் விரும்பி இந்த ஐபோன் ஒன்று வாங்குறீங்க. வாங்கினால் இத உங்களை விட்டு பிரிக்கலாம். இதை உங்களை விட்டுட்டு இன்னொரு விஷயம், ஒரு விளையாட்டு சாமான ஆதேஷ் அம்மாட்ட சண்டை பிடிச்சு எனக்கு வேணும்ட்ட ஆதேஷ் ஒரு விளையாட்டு சாமான வாங்குறீங்க. அத உங்களை விட்டுட்டு பிரிக்கலாம். ஆனால் நீங்கள் விரும்பி ஒரு பாடத்தை படிச்சால், இது இப்ப டீச்சர் சொன்ன 4 எட்டாப்போடையும் சேர்ந்து படிச்சால் அது உங்களை விட்டு பிரிக்கலாமோ? அப்ப பிறகு நீங்கள் அப்ப அந்த அறிவு உங்களோட ரத்தத்தோட கலந்துடும். ரத்தத்தோட கலந்துடும். ஆனபடியால் அறிவு கல்வி கற்பதனால், கல்வி கற்கிற முதல் 4, கல்வி கற்கிற முறை 4. அப்படி கல்வி கற்றா பிறகு உங்களுக்கு இந்த அறிவு எதோட கலக்கும்? ரத்தத்தோட கலக்கும். ஆனபடியாத்தான் ஒரு தரம் வகுப்புல சிரிக்காமல் சரியான சீரியஸா இருந்து படிக்கணும். எப்படி இருக்குமானம்? நல்ல சீரியஸா இருக்க வேண்டும். சிரிக்கவே கூடாது. வகுப்புல என்றால் சிரிச்சால் என்ன நடக்கும்? மூலம் வேலை செய்யும். இப்ப வடிவாக்கு விடுங்க. இப்ப அதான் அப்படி நீங்க அறிவு பெற்றால் முதலாவது குறள் என்ன சொல்லுது? அறிவு உங்களை பாதுகாக்கின்ற உங்களுக்கு துன்பம் வராமல் பாதுகாக்கின்ற கருவி. அறிவு அற்றம் காக்கும் எப்படி உங்களை பாதுகாக்கும்? நீங்க பாக்குற இடமெல்லாம் போக விடாமல் தடுத்து டீச்சர் சொல்றதையே கவனி என்று சொல்லும். அறிவு என்ன சொல்லும்? நீ அங்க பார்க்காத, இங்க பார்க்காத, சிரிக்காத என்று சொல்லி உங்களை கட்டுப்படுத்தி அறிவின் பால் செல்ல விடும். அப்படி அறிவின் பால் செல்ல விடைக்குள்ள நீங்கள் சொன்னவர் சின்னவர். ஆதி சொல்றாரு, அப்ப அவர் சொல்றது கேட்க கூடாதுன்னு நினைக்கலாமோ? சிலவேளை ஆதி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவர் நல்ல விஷயம் சொல்லுவார். அப்ப அவர் சின்ன பிள்ளையா இருந்தால் அவற்றை சொல்லி கேட்க வேணும். லருஷன் சொன்னா லருஷன் பெரிய ஆளா இருந்தால் அவர் சொன்னாலும் அதை கேட்கணும். அப்ப நாங்கள் அவர் சின்ன பிள்ளை சொன்னார், இவர் பெரிய ஆள் சொன்னார், வித்தியாசம் பார்க்கலாமோ? இல்ல. அறிவு விஷயம் கேட்கறதுக்கு பெரிய ஆள் சின்ன ஆள் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் சொல்ற விஷயம் நல்லதோ கெட்டதோட பார்த்து எடுத்துக்கணும். நல்ல விஷயமும் சொல்றாரோ அல்லது கூடாத விஷயம் சிந்திச்சு செய்யணும். அப்படி சிந்திச்சு போட்டு நீங்க ஒரு விஷயத்தை அடுத்த 4வது குறள் என்ன சொல்றது? என் பொருளவாக சிலை சொல்லி என்னவாம்? நாங்கள் மற்றாக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கீங்க. எப்படி இருக்கணும்? நீங்க மற்றாக்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லிக்குள்ள நீங்க சொல்ற விஷயம் அதே நேரத்துல அவையல் சொல்லைகளை நீங்க எப்படி வழங்கிக் கொள்ள வேணும்? ஆடாமல் அசையாமல் இருந்து கேட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவரை தான் படிச்சிருக்கார். அடுத்து அறிவை பற்றி தான் இப்ப படிக்கிறோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு அதிகாரம் சுருக்கமா தருவோம். இவ்வளவு நீங்க ஒரு பந்தியானது சொல்லுவோம். ஏன்னா இது முக்கியமான விஷயம், அறிவு இல்லையோ? கேளுங்க. 5வது குறள் சொல்றேன்னு கேளுங்க. 5வது, உலகம் தளியது ஒட்பம். உலகம் தளியது
ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. ஒட்பம் நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்ப கேட்கணும். இப்ப முதலாவது நீங்க லேர்ன் பண்றதுல எத்தனையாவது எத்தாப் இது? முதலாவது எத்தாப் என்ன செய்யணும்? அவதானமாக கேட்டல். அவதானமாக அப்ப இன்னொருக்கா சொல்றேன் கேளுங்கோ. உலகம் தழியது ஒட்பம். ஒட்பம் கேட்க வேண்டும். ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. என்று சொல்லி சொன்னால் உலகம் தழியது ஒட்பம் என்று சொல்லி சொன்னால் உலகத்தில எது சிறந்ததாக இருக்கிறது? அறிவு. உலகத்தில எது சிறந்தது? அறிவு. அறிவு. உலகத்திலே மிக சிறந்த அறிவு பொருள் எது? உலகத்திலே மிக சிறந்த பொருள் எது? அறிவு. அந்த அறிவு. அறிவை பெற்றுக் கொள்றதுக்கு தான் நாங்க பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு கல்வி எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கோம். சரியோ? அப்ப உலகம் எதை இதா கொண்டிருக்கின்றது? தலைமையாக கொண்டிருக்கின்றது. எதை தழுவி இருக்கின்றது உலகம்? அறிவு. எனவே அந்த அறிவுள்ளவர்களோடு தான் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டும். கூடாதவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. கூடாது. அது உங்களுடைய அறிவை என்னவாக்கும்? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அறிவும் இல்லாம போய் மாணவடியா அறிவுள்ளவர்களோடு நீங்க நட்பு கொள்ள வேணும். அவர்களோடு நட்பு கொண்ட பிறகு ஒரு நாளைக்கு அவரோட சந்தோஷமா கணக்கவா கதைச்சு பிறகு அவரோட கோவிச்சு கொண்டு இருக்கிறது உங்களோட அறிவு புத்திசாலித்தனம் இல்லையா? அப்ப எப்படி இருக்கணும்? நீங்க அறிவுள்ளாக்களோட நட்பு கொள்ள வேணும். சரியோ? உலகம் தழியது நட்பு ஒட்பம் மலர்தலும் மலர்தல் என்ன? ஒரு கால் அவரோட அறிவுள்ளவரோட நல்லா பழகுறது. கொஞ்ச நாள் போக என்ன செய்யறது? கும்பலண்டா என்ன? சின்னனா கும்பலண்டா சின்ன கொஞ்ச நாளைக்கு அவரோட கதைக்காம இருக்கு. அது அறிவுள்ளதனமோ? கொஞ்ச நாளைக்கு விருப்பமா டீச்சரோட வந்து படிக்கிறீங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு இது எங்களுக்கு அறிவை பெருக்க போரிங்கா இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் பிறகு சொல்லலாமா எனக்கு திருக்குறள் கிளாஸ் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாமோ? ஒரு கால் நீங்கள் விரும்பினால் அதை தொடர்ந்து படிக்கணும். அதே போலதான் நல்ல அறிவுள்ள ஆக்களோட நீங்க நட்பு கொண்டால் அதை என்ன செய்யணும்? அதை மாறாமல் ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு கதைச்சு ஒரு நாளைக்கு கதைக்காம விட்டு அப்படி மாத்திக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்ப இதுல என்ன சொல்லப்படும்? இந்த குறள் வடிவாக்குளுங்கோ நல்ல அறிவுள்ள ஆக்களோட நட்பு கொள்ள வேணும். அறிவுள்ள ஆக்களோட நட்பு கொள்ள வேணும். அந்த நட்பு எப்படி வச்சுக்கொள்ள வேணும்? மாறாமல் வச்சுக்கொள்ள வேணும். மாறாமல் வைத்துக் கொள்வதே அறிவாகும். சரியோ? அப்ப வடிவா திருப்பி சொல்றேன் உங்க கருத்தை. இப்ப விளங்கி இருக்கு உங்களுக்கு? ஒரு வசனமா சொல்றேன். என்ன செய்யறோம்டா நாங்கள் நட்பு கொள்ளைக்குள்ள உயர்ந்த அறிவிலே உயர்ந்தவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். முழங்கிச்சோ? இதான் கருத்து. அப்படி அவர்களோடு நட்பு கொண்டு விட்டால் அந்த நட்பை எப்பவும் கூடாமல் குறையாமல் ஒரே மாதிரி வச்சுக் கொள்ள வேணும். விளக்கி இருக்கும். 2 வசனம் விளக்கி இருக்கா? இனி நீங்க செகண்டரிக்கு போயில நீங்கள் தெரிவு செய்கிற சிநேகிதர்கள் நல்ல சிநேகிதரா இருக்கும். ஓகே அப்பு, நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் ஆசிரியர். Bye.